தமிழ் மற்றும் தமிழர் நலம் சார்ந்த செய்திகளை மாவட்ட வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு வரவேற்கிறேன். சிங்கப்பூரில் இருந்து விமானத்தில் போலி பாஸ்போர்ட்டில் மதுரை வந்த பயணியை போலீசார் கைது செய்தனர். சிங்கப்பூரில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான பயணிகளை குடியேற்ற பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவர் போலி பாஸ்போர்ட்டில் சிங்கப்பூரில் இருந்து வந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடியை சேர்ந்த மகாலிங்கம் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மகாலிங்கத்தை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை அருகே சாலையோரம் நடைபயிற்சி மேற்கொண்ட முதியவர்கள் 2 பேர் வாகனம் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அடுத்து காமராஜர் காலனி பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஊழியர் பெருமாள் தனது நண்பர் மலைச்சாமியுடன் ரிங் ரோட் பகுதியில் அதிகாலை 4 மணிக்கு நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார். அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இருவரும் உயிரிழந்த நிலையில் பயணிகள் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனத்தில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள கால்வாயில் ஆண் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தின் அருகே கிடைத்த ஆவணங்களை கொண்டு விசாரித்ததில் வசந்தபுரத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்பது தெரிய வந்தது. மது போதையில் கால்வாயில் விழுந்து உயிரிழந்தாரா அல்லது கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த புலி கன்றுக்குட்டியை கடித்துக் கொன்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தாளவாடியை சேர்ந்த சுப்பிரமணியனின் தோட்டத்திற்குள் நேற்று இரவு புகுந்த புலி ஒன்று அங்கு கட்டப்பட்டிருந்த கன்றுக்குட்டியை கடித்து குதறியது. அப்போது கன்றுக்குட்டியில் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த சுப்பிரமணியன் புலியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உதவி கேட்டு கூச்சலிட்டார். இதனையடுத்து புலி வனப்பகுதிக்குள் ஓடியது. இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே குடிசைகள் தீப்பிடித்து எரிந்ததில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாயனூர் கிராமத்தில் உள்ள குடிசை ஒன்று இன்று மதியம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. உயர் மின்னழுத்த மின்கம்பி கூரை மீது உரசியதால் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அருகே இருந்த குடிசைகளுக்கும் தீ பரவியது. இதனால் 3 குடிசைகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் உள்ளிட்ட 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. நிலுவையில் உள்ள ஊதிய தொகையை வழங்க கோரி புதுச்சேரியில் பாப்ஸ்கோ ஊழியர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோவில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 22 மாதமாக நிலுவை ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஊழியர்கள் நெற்றியில் பட்டை நாமம் போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது ஊதியத்தை வழங்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். மறைந்த தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பனின் உடலுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். மூத்த தமிழறிஞரும் தலைசிறந்த சொற்பொழிவாளருமான சிலம்பொலி செல்லப்பன் கடந்த 6ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் உள்ள மகன் வீட்டில் காலமானார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் சொந்த ஊரான நாமக்கல் அடுத்துள்ள சிவியாம்பாளையத்திற்கு நேற்று கொண்டு வரப்பட்டது. அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள சிலம்பொலி செல்லப்பனின் உடலுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலை அருவியில் தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெயில் சுட்டெரிப்பதால் திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவி கடந்த சில மாதங்களாக வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக அருவியில் தண்ணீர் கொட்டுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒசூர் அருகே நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி கோயில் திருவிழா நடைபெற உள்ளதாக வதந்தி பரவியதை அடுத்து அங்கு பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒசூர் அருகே பாகலூரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயிலில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இதன் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் தீர்ப்பு வரும் வரை திருவிழா நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தடையை மீறி திருவிழா நடைபெற உள்ளதாக வதந்தி பரவியது.
இதன் காரணமாக 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். எனினும் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்த பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி அரியமங்கலம் மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு படையினர் 2 மணி நேரமாக போராடி அணைத்தனர். அரியமங்கலத்தில் உள்ள சுமார் 47 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. குப்பைகள் பற்றி எரிந்ததால் அரியமங்கலம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் பொதுமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு படையினர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பொது பயன்பாட்டுக்கான குடிநீர் விநியோகத்தை நிறுத்திய திமுக பிரமுகரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி அருகே உள்ள கருக்கட்டான்பட்டியை சேர்ந்தவர் சுதந்திரம். இவர் திமுக சார்பில் முன்னாள் கவுன்சிலராக பொறுப்பு வகித்தார். அப்போது குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பொதுமக்களுக்கு செய்து கொடுத்தார். இந்த நிலையில் அவர் அமைத்த குடிநீர் குழாயில் பொதுமக்கள் தண்ணீர் பிடிக்க தற்போது சுதந்திரம் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. தண்ணீர் பிடிக்க செல்லும் பெண்களை அவர் ஆபாசமாக திட்டி தாக்குதல் நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சுதந்திரம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவில் சங்கர நாராயணசுவாமி கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்ற கட்டளைதாரரை மாற்றியதால் பொதுமக்கள் கோயில் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா கட்டளைதாரர்கள் மூலம் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டின் சித்திரை திருவிழா வரும் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. சித்திரை திருவிழாவுக்கான கட்டளைதாரராக கடந்த 60 ஆண்டுகளாக தொழிலதிபர் ராமசுப்பிரமணிய ராஜா என்பவர் அதற்கான செலவினங்களை செய்து வருகிறார். இந்நிலையில் கோயில் நிர்வாகம் சார்பில் அச்சிடப்பட்ட சித்திரை திருவிழாவின் அழைப்பிதழில் கட்டளைதாரர் பெயர் மாற்றப்பட்டதை கண்டித்து அனைத்து சமுதாய மக்கள் கோயில் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் தேர்தல் பறக்கும் படையினர் போல் நடித்து அரிசி வியாபாரியிடம் 52,000 ரூபாயை பறித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீரணம்பாளையத்தை சேர்ந்த அரிசி வியாபாரியான முத்துச்சாமி பாலப்பட்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மோகனூர் செல்லும் சாலையில் போலீஸ் உடையில் நின்றிருந்த சிலர் தேர்தல் அதிகாரிகள் என கூறி முத்துச்சாமியின் வாகனத்தை சோதனை செய்தனர். பின்னர் அவர் வைத்திருந்த 52,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியோடினர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் அருகே குட்டை நீரில் குளிக்க சென்ற 3 பேர் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் அடுத்து விநாயகபுரத்தை சேர்ந்த சிறுவர்களான ஹரிஹரன், ஆதிகேசவன் மற்றும் முதியவர் சோலைமுத்து ஆகியோர் குழந்தை அணையை ஒட்டியுள்ள குட்டையில் இன்று காலையில் குளிக்க சென்றுள்ளனர். எதிர்பாராத விதமாக 3 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்ததை அடுத்து அங்கிருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சடலங்களை மீட்டனர். சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 3 பேர் பலியான சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி அருகே வீட்டிற்குள் புகுந்த தாய் மகனை கொலை செய்து 21 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பீடிபுதூர் பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வனப்பெருமாள். இவர் நேற்று இரவு பணிக்கு சென்ற நிலையில் மனைவி வீரலட்சுமியும் 10 வயது மகன் போத்திராஜும் வீட்டில் இருந்தனர். அப்போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீரலட்சுமியையும் சிறுவன் போத்திராஜையும் கொலை செய்துவிட்டு 21 சவரன் நகைகளை கொள்ளையடித்து விட்டு தப்பினர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் லஞ்சம் வாங்கிய ஒப்பந்த ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படும் பெண்கள் வீடு திரும்பும் போது அவர்களிடம் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒப்பந்த பெண் ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த வீடியோக்களும் அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இந்நிலையில் லஞ்சம் வாங்கிய 3 ஊழியர்களில் 2 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயிலில் நடைபெற்ற தூக்க நேசை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயிலில் மீனபரணி தூக்க திருவிழா நடந்த
கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக குழந்தைகளுக்கான தூக்க நேர்சை இன்று காலை தொடங்கியது. சுமார் 45 அடி உயர தூக்க வில்லில் குழந்தைகளுடன் கோயிலை சுற்றி வந்து நேர்த்திக் கடன் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி நாளை காலை வரை நடைபெற உள்ளது. குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பிறந்த பின் அம்மனுக்கு நேர்சை கடன் செலுத்துகின்றனர். குழந்தைகளை தூக்கும் தூக்கக்காரர்களும் 7 நாட்கள் விரதம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவுக்கான கொடியேற்றம் கோலாகலமாக தொடங்கியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கோயில் கொடி மரம் முன்பு மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையடுத்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட தங்க கொடி மரத்தில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி திருக்கல்யாணமும் 17ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. மேலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்து வருகின்றனர். நாமக்கல் அருகே மர்மமான முறையில் ஆண் பெண் சடலம் கண்டெடுத்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் காவக்காரன்பட்டியில் தோட்டத்து வீட்டில் ஆண் பெண் சடலங்கள் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் முகத்தில் இரத்த காயங்களுடன் கழுத்து துணியால் நெரிக்கப்பட்டு சடலமாக கிடந்தார். மற்றொரு அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஆண் சடலம் இருந்ததையும் போலீசார் கண்டறிந்தனர். இரு சடலத்தையும் கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண் காவக்காரன்பட்டியை சேர்ந்த அம்சா என்பதும் கணவரை இழந்த அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளது தெரிய வந்தது. திருப்பூரில் உள்ள உணவகம் ஒன்றில் பணியாற்றிய போது பிரகாஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து கழகம் அருகே பெரியார் சிலை வைக்கப்பட்டிருந்தது. நேற்று நள்ளிரவில் இங்கு சென்ற மர்ம நபர்கள் சிலர் சிலையை தாக்கியதில் தலைப்பகுதி உடைந்து கீழே விழுந்தது. விடியற் காலையில் அப்பகுதிக்கு சென்ற பொதுமக்கள் இது பற்றி தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே பெரியார் சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்து அறந்தாங்கியில் திராவிடர் கழகத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மறியல் போராட்டத்தால் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரியார் சிலையை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை அருகே உள்ள பெரியார் சிலை சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்து தஞ்சை திராவிட கழக தொண்டர்கள் பெரியார் சிலையை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என முழக்கமிட்டு தஞ்சை பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேலம் இடையே 8 வழி சாலை திட்டத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சேலம் சென்னை இடையே 10,000 கோடி ரூபாய் செலவில் 8 வழி சாலை அமைக்க திட்டமிட்ட தமிழக அரசு சேலம், தருமபுரி, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் 8000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த அரசாணை பிறப்பித்தது. இத்திட்டத்தை எதிர்த்து நில உரிமையாளர்கள், விவசாயிகள், திமுகவினர், பாமக எம்பி அன்புமணி, பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் கடந்த டிசம்பர் மாதம் நிலம் கையகப்படுத்த இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை இன்று காலை 10:30 மணிக்கு அறிவித்தது. அதன்படி 8 வழி சாலை அமைப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் மதிப்பீட்டு ஆணையத்தின் அனுமதி பெற்ற பிறகே திட்டத்தை செயல்படுத்தி இருக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மக்களிடம் உரிய முறையில் கருத்து கேட்கவில்லை என தெரிவித்துள்ள நீதிபதிகள் இது தொடர்பாக ஆலோசனை வழங்கிய நிறுவனத்தின் அறிக்கையை ரத்து செய்ததுடன் 8 வழி சாலை தொடர்பான தமிழக அரசின் அறிவிப்பாணையையும் ரத்து செய்து உத்தரவிட்டனர். விவசாயிகளிடம் கைப்பற்றப்பட்ட நிலங்களை 8 வாரத்தில் வருவாய்த்துறையினர் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 வழி சாலை திட்டத்தை மீண்டும் புதிதாக செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும்
அதனை ஏற்க முடியாது என்று வழக்கு தொடர்ந்த விவசாயிகள், நில உரிமையாளர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். சேலம், சென்னை இடையேயான 8 வழி சாலை திட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை வரவேற்று இத்திட்டத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். சேலம் அயோத்தியா பட்டணம் அருகே உள்ள ராமலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். ஆளும் கட்சியினர் இனியாவது மக்களை வதைக்கும் திட்டங்களை அமல்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்திய விவசாயிகள் 8 வழி சாலைக்காக போடப்பட்ட எல்லை கற்களை ஆவேசத்துடன் பிடுங்கி எறிந்தனர். இதேபோல் 8 வழி சாலை திட்டத்திற்கான தடையை வரவேற்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். தேர்தல் தேதி நெருங்குவதை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதிமுக கூட்டணிக்கு வெற்றி அளிப்பதற்காக டெல்டா மாவட்ட மக்கள் தயாராகிவிட்டார்கள் என அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் நடராஜனை ஆதரித்து மன்னார்குடியில் அமைச்சர் காமராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அமைச்சர் காமராஜை தொண்டர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்த அதிமுக தொண்டர்கள் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். கரூர் தொகுதியை பொறுத்தவரை தாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டதாக காங்கிரஸ் கட்சியின் கரூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மத்தியில் அமையும் ராகுல் காந்தி அரசு விவசாயிகளின் நண்பனாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் கரூரில் தாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டதாகவும் மக்களுக்கு என்ன திட்டங்களை செய்வது என்பது குறித்து பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார். திருவாரூரில் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி திமுக சட்டமன்ற வேட்பாளர் பூண்டி கலைவாணன் வாக்கு சேகரித்தார். திமுக சார்பில் திருவாரூர் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும் பூண்டி கலைவாணன் 100 நாள் வேலையில் ஈடுபட்டிருந்த மக்களிடம் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அவருடன் கூட்டணி கட்சி தொண்டர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் காளியப்பன் திறந்தவெளி ஜீப்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சங்ககிரியில் உள்ள புள்ளிப்பாளையம், பால்மடை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற அவரை ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.